ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஏர்னிங் தமிழ். நம்ம சேனலில் பெஸ்ட்டான மணி ஏர்னிங் ஆப் பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிசி அப்படிங்கிற டாஸ்க் வாட்சிங் ஆப். சரியா, இது ஒரு லாங் டேர்ம் ஆப் தான். இது என்ன கான்செப்ட் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர், டபிள்யூபிபி, ஐஏஎஸ் அந்த கான்செப்ட் உள்ள ஆப்பு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஐஏஎஸ், டபிள்யூபிபி, ஆர்ஜிஏ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே செம்ம ப்ராஃபிட். பட் அந்த ஆப் ஓல்ட் ஆனனால இப்போ நான் வந்து அதை ரெஃபர் பண்ணுறது இல்லை, நிப்பாட்டிட்டேன். எந்த ஆப்பாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி டாஸ்க் ஆப்பில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஜாயின் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற கொஞ்சம் ஆப் ஓல்ட் ஆக நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடணும். எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லுவேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆர்பிசி ஆப்லோடைய என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுங்கிற டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ன் இருக்குது. சரியா, இன்டர்ன் வந்து நீங்கள் 4 நாளைக்கு பார்த்துக்கலாம். ஃப்ரீ இன்டர்ன் வந்து 4 நாளைக்கு. இது வந்து ஓப்பன் ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ இந்த ஆப்போடைய லிங்க்கை நான் கொடுக்கல யாருக்குமே இப்போதைக்கு ஓப்பனில். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து லிங்க் வாங்கிக்கலாம். சரியா, ஸோ லிங்க் வாங்குறீங்கன்னா 4 நாள் வந்து ஃப்ரீ இன்டர்ன் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக கூட நீங்கள் 2100 போட்டுக்கலாம். ஏன் நீங்கள் டேரெக்டாக 2100 போடலாங்கிறதையும் நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. சரியா, இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்ன் இருக்குது. ஸோ இன்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 டாஸ்க்கு வரும். 7 டாஸ்கில் ஒரு டாஸ்க்கு உங்களுக்கு 10 ரூபான்னு சொல்லி 70 ரூபா வருது. சரியா, அப்போ நீங்கள் 4 நாள் பார்க்கும்போது உங்களுக்கு 280 ரூபா வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2100 ரூபாங்கிறப்ப நீங்கள் வந்து அந்த 280 ரூபாவை லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். சரியா, அடுத்து இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2100 ரூபா. 7 டாஸ்க்கு சேம். சரியா, ஒரு டாஸ்க்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி அதே 70 ரூபா வருது. ஸோ நீங்கள் 4 நாள் ஃப்ரீயாக இன்டர்ன் பார்த்துட்டு ரீசார்ஜ் பண்ணாலும், நீங்கள் டேரெக்டாக இன்றைக்கே 2100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாலும் சேம் வந்து 280 ரூபா உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் 2100 ரூபாவே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா, அப்போது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 70 ரூபா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட்டை எடுக்கிற மாதிரி வருது. சரியா, இந்த மாதிரி டாஸ்க் ஆப்பெல்லாம் எப்படி போகும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 3 to 6 months போகுது. சரி, மினிமம் 3 months ரன் ஆகுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். சரியா, ஸோ ஒரு மாதத்தில் நீங்கள் 2100 ரூபா எடுக்க முடியுங்கிறப்ப அதுக்கு மேலே இந்த ஆப் எத்தனை நாள் ரன் ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். சரியா, ஸோ செகண்ட் பிளான் பார்த்தீங்கன்னா 6000 ரூபா பிளானு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 டாஸ்க்கு வரும். ஒரு டாஸ்க்கு 20 ரூபான்னு சொல்லி ஒரு நாளைக்கு உங்களுக்கு 200 ரூபா கிடைக்குது. மந்த்லி, அதாவது ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து போட்ட அமௌண்ட்டை எடுக்கிற மாதிரி வருது 6000 ரூபா. அதுக்கு மேலே வர்றது உங்களுக்கு ப்ராஃபிட். இவங்க கொடுத்துருக்குற வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 year கொடுத்துருக்காங்க. பட் எந்த ஆப்புமே 1 year ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் ஆப்லாம் இது வரைக்கும் வந்த ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ரன் ஆகி ப்ராஃபிட் கொடுத்துச்சு. ஸோ 3 to 6 months ரன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் 2100 பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகே ஆப் நல்லா இருக்குது அப்படின்னா மட்டுமே நீங்கள் செகண்ட் பிளானை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ நீங்கள் 2100 ரூபா பிளானில் இருக்கீங்க. ஒரு 5 நாளோ 10 நாளோ கழித்து உங்களுக்கு 6000 ரூபா போடணும்னு தோணுதுன்னா அப்போ நீங்கள் 6000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண 2100 ரூபா வந்து உங்கள் வாலெட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதை நீங்கள் வந்து விட்ரா எடுத்துக்கலாம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ரிவார்டு இருக்குது. ஸோ அதுவும் காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு மெம்பரை இப்போ 2100 ரூபா ப்ராடக்ட்டுக்கு இன்வைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 252 ரூபா வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபருக்கு கிடைக்குது. சரியா, இதுவே நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க வந்து இன்னொரு மெம்பரை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 252 ரூபா கிடைக்கும் இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84 ரூபா கிடைக்குது. இதே தேர்ட் லெவல் மெம்பருக்கு வந்து ரெஃபரில் போகும்போது உங்களுக்கு 42 ரூபா கமிஷன் வருது. சரியா, இதுவே நீங்கள் 6000 ரூபா ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% கொடுக்குறாங்க. அதாவது 720 ரூபா வந்து ரெஃபரல் போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ பி லெவல்லேருந்து உங்களுக்கு 240 ரூபா வருது. சி லெவல்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா வருது. இந்த 2 பிளானை தாண்டி நீங்கள் போக வேணாம். சரியா, போடுறதா இருந்தால் 2100, 6000 போட்டுக்கோங்க. 18200 இந்த ஆப்பில் வேண்டாம். சரியா, இப்போ நீங்கள் போடுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு செகண்டு மட்டுமே போட்டுக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லக்கி வீலும் இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் அவங்க டெய்லி டாஸ்க்கு பார்க்குறாங்க இல்லையா, ஸோ டாஸ்க்கு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% வரும். ஏ லெவல்லேருந்து 5% வரும். பி லெவல்லேருந்து 2% வரும். சி லெவல்லேருந்து 1% கமிஷனும் வரும். சரியா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லக்கி லெவல் ட்ரா அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இது வந்துட்டு நீங்கள் ஒரு மெம்பரை ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரெஃபரல் இன்கம் 252 ரூபா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாலெட்டில் ஆட் ஆயிரும். இந்த லக்கி வாலெட் மட்டும் நீங்கள் வந்து மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சரியா, ஓகே. இப்போ நீங்கள் வந்து எப்படி இதில் ரீசார்ஜ் பண்ணலான்னு சொல்லி சொல்கிறேன்.
ரீசார்ஜ் சொல்லிவிட்டு இது சொல்லவா, நீ சில பேர் ரீசார்ஜ் பண்ணுறதை பார்க்க மாட்டீங்க சரியா. ஸோ தெரிஞ்சவங்களுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாஸ்க் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா ரீசார்ஜ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டென்ட் அப்படிங்கிறப்ப எதை கிளிக் பண்ணி பார்க்கணுன்னா, இந்த இடத்துல இந்த ஹோம் பேஜில் இன்டென்ட் இருக்கா, இதை கிளிக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் வந்து T1 இருக்கேன். ஸோ அதனால் T1 கிளிக் பண்ணி எப்படி நீங்கள் வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். T1 கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கான டாஸ்க் உங்களுக்கு வரும். இது வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 15 செகண்ட் ஒரு ஆட் ரன் ஆகும். அந்த ஆட் 15 செகண்ட் ரன் ஆனதுக்கப்புறம் அது ஸ்டாப் ஆயிரும் சரியா. ஸோ அது ஸ்டாப் ஆகும்போது நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் டாஸ்க்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் டாஸ்க் ரன் ஆகுது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமரும் ரன் ஆகும் சரியா. ஸோ 15 செகண்ட் உங்களுக்கு முடியும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்மிட் கம்ப்ளீட்டட் டாஸ்க் அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு சரியா, சக்ஸஸ். இவ்வளோ தான் டாஸ்க் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 7 டாஸ்க் வரும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளானில் இருக்கும்போது உங்களுக்கு 7 டாஸ்க் வரும். நீங்கள் 1 by 1 இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுங்கிறத மட்டும் தான் நான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மை வாலெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போனீங்கன்னா நான் வந்து ஒரு நாள் இன்டர்ன் மட்டும் பார்த்துட்டு ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ 2500 மினிமம்ங்கிறப்ப ஒரு நாள் இன்டர்ன் இன்றைக்கி நான் பார்த்துட்டு ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த 70 ரூபா டெஸ் பண்ணி 2030 பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசார்ஜ் அந்த மை வாலெட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரீசார்ஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் சரியா. இதில் எது வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், எல்லாமே அவங்க சேனல் தான். இப்போ நான் ஃபாஸ்ட் பே கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் பேங்கிற சேனலை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் நவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது ரீடைரக்ட் ஆகி எந்தில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். லோட் ஆகுது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேடிஎம்மில் போயிட்டு நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. பே பண்ணிவிட்டு நீங்கள் பேக் வந்தாலே இதில் ஆட் ஆகிடுது. ஒருவேளை ஆட் ஆகலை அப்படின்னா இதில் டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட UTR நம்பர் கேட்கும் சரியா. உங்கள் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 12 டிஜிட் நம்பர் வரும் பார்த்தீங்களா, அது கேட்கும். அதை நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆட் ஆயிரும். மேனேஜரும் இருக்காங்க, நல்ல மேனேஜர். அதாவது இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபர் ப்ரெஷரே கிடையாது சரியா. நீங்கள் ரெஃபர் பண்ணி ஆகணும், டீம் மெம்பர்ஸை அப்கிரேட் பண்ண சொல்லுங்கள், அந்த மாதிரி லாங் டேர்ம் ஆப்பில் இருக்கிற எந்த ஒரு ப்ரெஷருமே இந்த ஆப்பில் கிடையாது. ஸோ நிறைய பேர் டாஸ்க் ஆப்பை விரும்புறதுக்கான ரீசன் கூட அதுதான் சரியா. ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நமக்கு லைஃப் டைம் ஏர்னிங் மாதிரி. எத்தனை மாதம் இந்த ஆப் ரன் ஆகுதோ அத்தனை மாதம் ப்ராஃபிட் வரும். போட்ட அமௌண்ட்டை ஒரு மந்தில் எடுத்துடுறீங்க சரியா. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து எங்கிட்ட டாஸ்க் ஆப் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்காண்டி தான் இந்த ஆப் கொண்டு வந்திருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கமெண்ட்டில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற அட்மின் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணலாம் நீங்கள். அப்புறம் லக்கி ட்ராவில் என்னென்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 500 1000 5 லட்ச ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இதில் உங்களுக்கு அதிகமாக விழுகிறது என்னென்னா 200 500 விழுகுது, ரேராக வந்து 1000 விழுகுது சரி, அதுக்கு மேலே விழுகாது. ஸோ அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் என்னை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.